ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஐ எம் சுஜாதா, லைஃப் கோச் அண்ட் கேரியர் கோச். இன்னைக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பார்ப்போமா? ஒரு பெரிய யானை, அது மதம் பிடிச்சிச்சுன்னா யாருமே பார்க்காது. அப்படியே அந்த ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் தூக்கி தூக்கி ஏறி மிதிச்சு எல்லாத்தையும் தூள் கிளப்பி. ஆனால் அவ்வளோ பெரிய யானையை ஒரு சின்ன சங்கிலியால அதோட பாகம் அதை கட்டி போட்டு அடக்கி வச்சிருக்கான். எப்படி அதை அடக்கி வச்சிருக்கான்? இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒரு பெரிய யானையை ஒரு சின்ன சங்கிலியால, அதாவது அந்த சங்கிலியை கழட்டி போடுறது அவ்வளோ பெரிய விஷயமா என்ன? ஒரு ஜஸ்ட் ஆஃப் த செகண்ட்ஸ்லேயே அதை கழட்டி போடலாம்ல. ஆனால் அதை கட்டி போட்டு வச்சிருக்கான். அது ஏன்? அது ஒரு குட்டி யானையா இருக்கப்ப அவன் வாங்கிட்டு வந்து அந்த சங்கிலியில கட்டி போட்டப்ப அது முயற்சி பண்ணி பண்ணி பார்த்துச்சு. அது அதை கழட்டவே வரல. ஆனால் அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, என்னால் இந்த சங்கிலி கழட்ட முடியாது, இது ரொம்ப பெரிய விஷயம், இது ரொம்ப என்னோட பெரிய ஸ்ட்ராங், என்னால் இது கழட்டவே வராதுன்னு அது ஒரு மைண்டில் திங்க் ஆயிடுச்சு. அதனால அதுக்கிட்ட அந்த சங்கிலிலேருந்து அது பெருசாக ஆகிட்டோம், என்னால் இப்போ அதோட பெரிய சக்தியாக நான் இருக்கேன்னு அதால் உணர முடியல. அந்த மைண்ட் ஃபிக்ஸ் ஃபுல்லாக இந்த சங்கிலி பெரிய சங்கிலி, என்னால் இதை அசைக்கவே முடியாது அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிருக்கிறாங்க. அதனால் அந்த சின்ன சங்கிலியை கழட்டி தூக்கி எறிய முடியல. இதே போல தான் நாம் ஒரு எல்லா விஷயத்துக்கும் என்னால் ஒரு பேக்கெட் பண்ணணுமா போக முடியாது, என்னால் தனியாக எங்கேயாவது ட்ராவல் பண்ணணுமா பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடும். எனக்கு எனக்கு என்ன பிடிச்சதுன்ட்டு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது. நான் சொல்கிற எல்லா டிசிஷனோட எடுக்கிற எல்லா முடிவும் தப்பாகவே இருக்கும் அப்படின்னு நாமளே நம்மளை வந்து ஒரு தவறான ஒரு நினைப்பில் கொண்டு வந்திருக்கோம். நமக்குள்ளே இது ஒரு சங்கிலி கட்டுப்பட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சங்கிலியை கழட்டிட்டு நம்மளும் தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில் வர முடியும். அது யானை மத பிடிச்ச மாதிரி நான் ஒன்று சொல்ல, ஜஸ்ட் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுடைய உலகத்தை நீங்கள் வாழ பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பாருங்க. தப்பான விஷயத்துக்கு எதுவும் நான் போகல, கரெக்டான விஷயம் செய்யறப்ப அதுல ஒரு பெரிய தப்பு இல்லை. எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்ககிட்ட உங்க மைண்ட்ல கூட்டப்பட்டிருக்க அந்த சங்கிலியை கொஞ்சம் கழட்டி ஏறுங்க.